நீங்க தெய்வமா மனுஷனான்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களை வாழ வைக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே தெய்வம் தான். இந்த பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லுங்க. மனுஷனா இருந்து செஞ்ச தப்புக்கு கடவுளா நின்னு யோசிக்கிறீங்களா? பொம்பளைங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு கடவுள் கூட நல்லா இருக்க முடியாது. எனக்கு என் புள்ள முக்கியம். இவனை வளர்க்க என்ன வேணாலும் செய்வேன். பிள்ளைக்கு அப்ப யாருன்னு ஊர் கேட்டா எனக்கு கவலை இல்லை. பிள்ளையே கேட்டா பெத்த பிள்ளைக்கு அப்பனை காட்டாதாங்க பெத்ததுக்கே பெருமை. இவனை ஏத்துக்கங்க. காதல்ல தோத்துட்டா திடீர்னு வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா போயிடலாம். கைப்புள்ளையோட தோத்துட்டா பாப்பாட்டியா தான் வாழணும். காத்தால மாதிரி என்னையும் ஆக்கிறாதீங்க. இது ஊருக்குள்ள தெய்வமா போக போறீங்களா இல்ல சுத்தமையா ஏத்துக்கிட்டு மனுஷனைய கூட வாழ வரீங்களா? சொல்லுங்க. மனுஷன் கடவுள் முன்னால போய் சொல்லலாம், கடவுள் மனுஷன் முன்னால போய் சொல்லக்கூடாது. ஊர் குடும்பத்துக்கு வாக்கு கொடுக்கிற சாமியா இருக்கிறத விட ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கிற மனுஷனா இருக்கிறது எவ்வளவோ மேல்னு நம்புறேன். இது என் குழந்தைதான், என் குழந்தைதான். மனுஷங்களோட கஷ்டத்தை தெய்வத்துக்கிட்ட முறையிடுறது பக்தி. தெய்வத்தோட லாப நஷ்டத்துக்காக மனுஷங்களை கஷ்டப்படுத்துறது பாவம். இவங்க எல்லாம் சாமி வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பொன்ராசு மனுஷனா மாறி சின்னத்தாய வாழ வைக்க போய்கிட்டு இருக்காங்க.